வந்து கொண்டிருக்கிறோம். திருமணம் பேசி முடித்து விட்டால் போதும், திருமணம் பேசி முடித்து விட்டால் போதும், அவன் கணவன் என்ற அந்தஸ்துக்கு வந்து விடுகிறான் என்ற நினைப்பில் திருமணம் பேசிய மணமகன் வீட்டுக்கு வருகிற பொழுது மகளையும் மணமகனையும் தனி அறைக்குள் விட்டுவிட்டு வெளியிலே உட்கார்ந்திருக்கிற பெற்றோர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். உறவுகளே, ஒரு அந்நிய ஆணையும் பெண்ணையும் தனி அறையில் உட்கார சொல்லிவிட்டு கதவையும் மூடிவிட்டு அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியாத நிலையில் வெளியில் உட்கார்ந்திருப்பதற்கு என்ன பெயர்? திருமணம் பேசினால் மட்டும் ஒரு பெண்ணுக்கு அந்த திருமணம் பேசி இருக்கிற மணமகன் கணவனாக மஹரமாக ஆகிவிட மாட்டான். உறவுகளே, ஆனால் வீட்டுக்குள் அனுமதிக்கிறோம், தனிமையில் போன் பேசுவதற்கு விடுகிறோம், தனிமையில் கூட்டி போவதற்கு வெளியிலே கூட்டி போவதற்கு விடுகிறோம். திருமணம் பேசியவர்கள் வெளியிலே பீச்சுக்கும் பார்க்குக்கும் ஹோட்டல்களுக்கும் பேசிய பிள்ளையை கூட்டிக் கொண்டு போவதற்கு தன்னுடைய பெற்றோர் அனுமதிக்கிறார்கள் என்கிற தகவல் அண்மை காலமாக எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன. ஆச்சரியமாக இருக்கிறது உறவுகளே, ஆச்சரியமாக இருக்கிறது. எந்த நம்பிக்கையோடு அனுமதிக்கிறோம், எந்த உணர்வோடு அனுமதிக்கிறோம்? அந்த திருமணம் நடக்கும் என்கிற உத்தரவாதம் இருக்கிறதா? அந்த திருமணம் நடப்பதற்கிடையில் மணமகனோ மரணித்து போக மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையை யார் தந்தது? அந்த உணர்வை உள்ளத்தில் தந்தது யார்? ஒருவேளை அந்த பிள்ளை மௌத்தாகி போனால், அந்த மணமகன் மௌத்தாகி போனால் விபச்சாரம் செய்த பாவத்தோடல்லவா மரணித்து போகிறார்கள், பெரும்பாவத்தோடல்லவா மௌத்தாகி போகிறார்கள். அந்த பெரும்பாவத்திற்கு துணையாக அந்த பெரும்பாவத்தை அங்கீகரித்த குற்றத்தோடல்லவா நாம் காலமெல்லாம் வாழ வேண்டும். எப்படி அனுமதிக்கிறோம் உறவுகளே? பிள்ளைகளுடைய விஷயத்தில் எல்லாம் பொடுபோக்கு, அவன் நினைத்ததை செய்யட்டும் என்கிற நிலை. ஈமானிய உறவுகளே, கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள்.